ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வேறு எதுவும் டிப்ஸ் எது வேண்டாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இது ஒரு பெரிய ஒரு மில்லுண்ட பெனல் போர்டு மரப்பலகையால் அடிச்சிருக்காங்க. ஏண்டா உள்ளுக்குள்ளே இந்த மரப்பலகைக்கு பின்பக்கத்தால் தான் வயர் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி மேலுக்கு திருப்பேசில் என்னென்ன டிபி இது 24 என்ற டிபியை கொடுத்துருந்தவங்க. அதில் 4-4லேருந்து ஒரு சிங்கிள் ஃபோலில் லைன் வரவே இல்லை. நானும் டெஸ்டெல்லாம் வச்சு நிறைய இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா வரதே இல்லை. என்னடா இது பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒவ்வொன்றா ஒரு பேஸுக்கு வச்சு செக் பண்ணிக்கல. அதில் ஒரு பேஸ் மட்டும் எனக்கு ஃபோல்டாக இருந்துச்சு. எனக்கு டெஸ்ட்டில் காட்டையில் அதுக்கப்புறமா தான் நான் என்ன செஞ்சேன்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணேன்னா எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி பேஸ் 2 பேஸுக்கு 415 வந்துச்சு. அதில் இன்னும் ஒரு பேஸுக்கும் அடுத்த பேஸுக்கும் செக் பண்ணிக்கல. ஒரு பேஸில் மட்டும் 220 அப்படி 180 வந்துச்சு. மற்ற நியூட்ரலும் மற்றும் பேஸும் வைக்கல 230 வந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு என்ன பிரச்சனை கேட்டால், ஒரு பேஸில் மட்டும் அதில் சரியான மாதிரி ரீடிங் காட்டல. 230 காட்டுற டைமில் அது 180 170 அப்படி தான் காட்டுனது. அதனால் இதில் என்ன பிரச்சனை கேட்டால், ஒரு பேஸ் மட்டும் இங்கே வரே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த இதுண்ட ஃபெனல் போர்டுன்ற உள் சைட்டை அது ஃபுல்லாகவே எலி கடிச்சிருந்ததுன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே உள்ளுக்கு வயரெல்லாம் சேவிஸ் போடுறதுக்கு டைம் கேட்டிருந்தேன்னா செய்து தரேன்னு சொல்லி, அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுவேன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய்.